அனிஷா ரோஸ்னா. சில நாட்களுக்கு முன்ன வர இவரை பத்தி யாருக்குமே தெரியாம இருந்துக்கலாம். ஆனா இப்போ இவர் தான் ஹெட்லைன்ஸ். ஒரு முக்கியமான புள்ளியா உலகத்துல இருக்க எல்லாத்துக்கிட்டையும் இவர் பேரு வளர்ந்துருக்கு. ரொம்ப சிம்பிளான விஷயமா இதை கடந்து போக முடியாது. சிறப்பான விஷயம்தான். அப்படி என்ன விஷயம்னு தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், யூ வாட்சிங் இட்ஸ் மீ மால்வின். டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனிஷா ரோஸ்னா ஒரு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியை நடத்தியும் டூரிசம் கம்பெனியோட கோ ஓனராகவும் இருந்து வராங்க. அனிஷா ரோஸ்னா ப்ரூனே சுல்தானான ஹஸ்னல் போல்கியாவோட ஒன் ஆஃப் த சீஃப் அட்வைசர்ஸ் இருக்காரு, பெஹிங் டாட்டோ ஈசா. அவரோட பேத்தி தான் இவங்க இப்போ ப்ரூனே நாட்டு இளவரசர் 32 வயசான அப்துல் மதீன், ஒன் ஆஃப் த ஏஷியாஸ் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்ஸ்னு சொல்லப்படுற ப்ரூனே நாட்டோட இளவரசரான அப்துல் மதீனை கல்யாணம் செஞ்சுதான் இப்போ ஹாட் நியூஸ். அனிஷா ரோஸ்னா யூகேவை சேர்ந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பாத்ல பேச்சுலர் டிகிரி முடிச்சு சில்க் கலெக்டிவ்ங்கிற ஒரு ஃபேஷன் கம்பெனிக்கு ஓனராகவும் ஆத்தன்ரியரிங்கிற ஒரு டூரிசம் கம்பெனிக்கு கோ ஓனராகவும் இருந்துட்டு வராங்க. இந்த ராயல் வெட்டிங் நடந்தது ப்ரூனே கேபிட்டல் சிட்டியான பந்தர் செரி பெகாவன்ல இருக்கிற சுல்தான் உமர் அலி சைஃபுதீன் மாஸ்க்ல. இந்த பிரம்மாண்டமான திருமண நிகழ்வு 10 நாள் கிட்ட கோலாகலமா நடக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ முடிய போகுது. ப்ரூனே இளவரசரான அப்துல் மதீனோட துடிப்பான ஆளுமை தோற்றத்தினால அவரை அடிக்கடி இங்கிலாந்து பிரின்ஸ் ஹாரி கூட கம்பேர் பண்ணுவாங்களாம். ப்ரூனே ராயல் ஏர்ஃபோர்ஸ்ல ஹெலிகாப்டர் பைலட் ஆகும், அதுல மேஜருங்கிற டெசிக்னேஷனோடவும் இருந்துட்டு வராங்க ப்ரூனே இளவரசர். இன்ஸ்டாகிராம்ல வேற 25 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாரு. நேத்து தான் பிரம்மாண்ட முறையில ப்ரூனே சுல்தான் ஹாஜி ஹஸ்னல் போல்கியாவோட அபிஷியல் ரெசிடென்ஸ்னு சொல்லப்படுற பலாய் சிங்காசனா இந்திரா புவானால வெட்டிங் ரிசப்ஷன் நடந்தது. 2 பேரும் அபிஷியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு டிக்ளேர் பண்ணாங்க. இந்த நிகழ்வுகளை கிட்டத்தட்ட 5000 கெஸ்ட் கிட்ட இருந்தாங்களாம். அதுல ப்ரூனே ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இன்டர்நேஷனல் லெவல்லையும் நிறைய ராயல் மெம்பர்ஸ் இருந்தாங்க. உதாரணத்துக்கு பூட்டான் கிங் ஜிக்மேக் ஹேசர் நம்கெல் வாங்சக் மற்றும் குவீன் ஜெட்சன் பேமா, அப்புறம் இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் ஜோகோ விடோடோ, அப்புறம் பிலிப்பினோட பிரசிடென்ட் ஃபெர்டினண்ட் மார்க்கஸ் ஜூனியர்னு நிறைய பேர் இருந்ததா சொல்லப்படுது. கப்பலை ஷேர் பண்றதுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் திரள நடுவுல ஓப்பன் டாப் ரோல்ஸ் ராய்ஸ்ல உலா வந்த அரச குடும்ப தம்பதியினர் 2 பேரையும் மக்கள் கொண்டாடி ஆரவாரம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லப்படுது. அரச குடும்ப விழா அப்படின்னா கோலாகலமா நடக்கிறது வழக்கம்தான். ஆனா இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த திருமண விழாவை உலகத்துல இருக்க எல்லாமே திரும்பி பார்க்குற அளவுக்கான காரணம் என்னன்னா ப்ரூனே சுல்தானோட ஆடம்பரமும் அவரோட பேரும் புகழும் மட்டும்தான். 1984ல இங்கிலாந்து கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதே சமயம் ப்ரூனேல சுல்தானா இருந்த உமர் அலி சைஃபுதீன் IIIயோட ஆதிக்கங்கிறது நிரந்தர குடியாட்சியை கொடுத்து வந்தது. இன்னைக்கு இருக்கிற சுல்தானோட வர்த் $30 பில்லியன் சொல்லப்படுது. இங்கிலாந்து கிட்ட இருந்து சுதந்திரம் கிடைச்ச மகிழ்ச்சியை கொண்டாட 2550 கோடி செலவுல 2 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ல பிரம்மாண்டமான மாளிகையை கட்டியிருக்காங்க. அங்க 22 கேரட்ல கோல்டன் டோம், 5 ஸ்விம்மிங் பூல், 257 பாத்ஸ், 1700 ரூம்ஸ், 200 குதிரைகளுக்கான கொட்டகைன்னு ஏர் கண்டிஷனோட இருக்கு. அது மட்டும் இல்லாம 110 கராஜும் இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட ஆல்ரெடி 7000 ஹைஃபை கார்ஸ் இருக்கு, காஸ்ட்லி ஹைஃபை கார்ஸ் இருக்கு. அதை மெயின்டைன் பண்ணல, அதை பராமரிக்க தான் 110 கராஜ் வரைக்கும் வச்சிருக்காங்க. அதுலயும் 300 ஃபெராரி, 500 ரோல்ஸ் ராய்ஸ் உட்பட இருக்கு. ஒரு கோல்ட் பிளேட்டட் ரோல்ஸ் ராய்ஸும் இருக்கு. $400 மில்லியன் செலவுல சொந்தமான ஒரு போயிங் 747 பிரைவேட் ஜெட் இருக்கு. அதே பிரைவேட் ஜெட்ல இன்னும் $120 மில்லியன் ஸ்பெஷலா கோல்டன் வாஷ் பேசின் மற்ற கிறிஸ்டல்ஸ்லான இன்டீரியர்ஸ்னு செஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட 30 பெங்கால் டைகர்ஸ், ஃபிளமிங்கோஸ், ஃபால்கன்ஸ்னு இருக்கிற பிரைவேட் ஜூ கூட இருக்கும். விசிட்டர்ஸ் பார்வையிடுறதுக்காக அந்த பறவைகளை பேசவும் பாடவும் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் பாஸ்கெட்பால் விளையாடுறதுக்கும் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளவு ஆடம்பரமா இருக்கிற ப்ரூனே சுல்தானுக்கு அந்த நாட்டு இளவரசரோட கல்யாணம் 10 நாள் கோலாகலமா அந்த நாட்டு மக்கள் ஆரவாரம் திரள நடக்கிறதுல ஆச்சரியப்படுற மாதிரி விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனா ஒரு சாதாரண பெண்ணை, அரசு குடும்பத்தை சேராத ஒரு பெண்ணை அவங்க வீட்டு மணப்பெண்ணா ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் ஆச்சரியமான விஷயமா உலகத்துல இருக்க எல்லாத்தோட பார்வையும் அவங்க மேல இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே அந்த மணமக்களை புகழ்ந்துட்டு வராங்க. எனிவேஸ், இந்த வீடியோ லைக் பண்ணி இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.